இந்த பூக்களை வந்து நம்ம பறித்து டெய்லி வீட்டில் வந்து டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம். இரத்தத்தை அதிகப்படுத்தும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு நல்ல பூ. இதில் தினம் டீ போட்டு குடிக்கும்போது உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இரத்தம் வந்து மிகவும் சுத்தமாகும். இதுக்கு பேர் வந்து விருச்சிப்பூ. இதில் வந்து 4 விதமான நிறங்கள் உண்டு. ஒன்று வந்து பிங்க்கு, இந்த ரோஸ் பிங்க் கலர் வந்து இருக்குது. இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப அற்புதமாக பார்க்குறதுக்கு மனசை வசீகரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பியூர் ரெட்டு, அடர் சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிற பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் மருத்துவ குணமும் இருக்குது. எல்லாரும் வீட்டில் அழகுக்காக இந்த செடியை வீட்டில் வளர்க்குறாங்க. தொட்டியில் வளர்ப்பாங்க, சிலவங்க கீழே தரையிலையும் வச்சு வளர்ப்பாங்க. ஒரு சின்ன செடியாக தான் வரும். ஒரு ஆள் உயரம் வரைக்கும் வரலாம், அதுக்கு மேலே ரொம்ப பெரிய மரமாலாம் வராது. இதில் மஞ்சள் நிறம் இன்னும் அழகாக இருக்கும். இதில் வெள்ளை நிறமும் உண்டு. இந்த வெள்ளை நிறம் இப்போ நம்மக்கிட்ட இங்கே இல்லை. இந்த வெள்ளை நிறமும் இதில் உண்டு. இதில் எல்லா நிறத்தில் உள்ள பூக்களும் ஒரே விதமான பலன்தான் தரும். இந்த மஞ்சள் நிறமாக இருந்தாலும் சரி, வெள்ளை நிறமாக இருந்தாலும் சரி, சிவப்பு நிறமாக இருந்தாலும் சரி, பிங்க் நிறமாக இருந்தாலும் சரி, இந்த பூக்களை வந்து நம்ம பறித்து டெய்லி வீட்டில் வந்து டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம். இந்த பூக்கள் வந்து இரத்தத்தை அதிகப்படுத்தும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இந்த பூ வீட்டில் அழகு மட்டும் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் இதனுடைய மருத்துவ பலன்களையும் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இதில் தினம் டீ போட்டு குடிக்கும்போது உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இரத்தம் வந்து மிகவும் சுத்தமாகும். இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா என்ன நிறத்தில் பூ இருந்தாலும் சரி, அந்த செடி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இந்த இலை மட்டும் பறித்து அரைச்சி நம்ம உடம்புல காயங்கள், வீக்கங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை வந்து அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல 10 மாதிரி போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா, வீக்கம் சின்ன வீக்கமாக இருந்தால் அப்படியே வீக்கம் அமிங்கிரும். சில வீக்கங்கள் வந்து பழுத்து உடையும் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, பழுத்து உடஞ்சி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல புண்ணே ஆயிட்டாலும் இந்த விரிச்சி இலை வந்து அந்த இடத்துல அரைச்சி வைக்கும்போது புண்ணை ரொம்ப அற்புதமாக ஆற வைக்கும். இது வந்து புண்ணுகளில் இருக்கிற கிருமிகளை நீக்குவதில் ஒரு அற்புதமான மூலிகை. இந்த இலையவும் அரைச்சி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் தண்ணி ஊற்றாமல் இந்த இலையை அரைச்சி சின்ன வடை மாதிரி செஞ்சு அதை ஈரத்தோடு அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். எடுத்துட்டு அந்த எண்ணெயை தேமல், சிறிய சொறி, இடுப்பில் அந்த தொடை இடுகளில் வர்ற லெட்டின் பத்து, நம்ம கக்கூஸ் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊறல் இருக்கிற இடத்துல சிறிய ஊறல், இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த விரிச்சிப்பூ இலையை அரைச்சி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தும் போது தலையில் உள்ள பொடுகுக்கும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். அற்புதமாக அந்த ஊறல், பொடுகு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த விரிச்சி இலை. இந்த விரிச்சி பூச்செடியோட இலை வந்து ஊறல் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு நல்ல மருந்து. பூ வந்து இரத்தத்தை சுத்தி பண்ணுறதுல ரொம்ப அற்புதமான மருந்து. இது வந்து காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பூவை டீ மாதிரி சாப்பிடும்போது அந்த காய்ச்சலும் வேகமாக குணமாகும். ஒரு நல்ல மருத்துவ மிகுந்த இந்த செடி உங்கள் வீட்டில் தொட்டியில் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் இதனுடைய மருத்துவ பலன்களையும் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.